ஓம் சாந்தி. தண்ணீரில் தாமரை பட்டியின் இன்று கடைசி நாள். இது 24 நாட்களினுடைய பட்டி. கடந்த 23 நாட்களாக பட்டியினுடைய அடிப்படையில் நாம் எல்லாருமே 23 முரளிகளை ரிவைஸ் செஞ்சுருக்கோம். மேலும் 23 விதவிதமான பேச்சாளர்கள் தன்னுடைய அனுபவத்தின் அடிப்படையில், ஞானத்தினுடைய சிந்தனையின் அடிப்படையில், பரமாத்மாவின் மகா வாக்கியங்களினுடைய ஞானத்தினுடைய எசன்ஸ் நம்ம எல்லாருக்குமே குடிக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. வெவ்வேறு பார்வையினுடைய கோணங்கள், பாபாவுடைய விதவிதமான முரளிகளில் அதர்குமார்களுக்கு பாபா சொல்லியிருந்த விதவிதமான ஞானத்தை நமக்கு முன்னால் வச்சிருக்காங்க. இதனால ஆயிரக்கணக்கான குமாரிகளினுடைய ஆழமான ஞானத்தினுடைய சிந்தனை இருந்தது. அதனுடைய அடிப்படையில் தண்ணீரில் தாமரை என்பதற்கான பலவிதமான அர்த்தங்களை நம்ம பார்த்தோம். நீரில் தாமரை என்பதற்கு பல அர்த்தங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஆனால் சிந்தித்து கொண்டு இருக்கும் பொழுது இதற்கான இன்னொரு அர்த்தமும் தெரிய வந்தது. பாபா எப்போதுமே சொல்றது போல இந்த உலகம் ஒரு விஷம் நிறைந்த ஒரு நதி. நாம் எல்லாருமே தாமரை மலர் போல பவித்திரமான வாழ்க்கை வாழணும். அப்படின்னா இந்த உலகம் விஷம் நிறைந்த ஒரு நதி தான். ஆனால் இன்னும் சூக்ஷ்மமான முறையில் நம்ம சிந்தனை செஞ்சா 5 தத்துவங்களால் ஆன இந்த உடல், இது விகாரம் என்ற சூழலால் உருவாக்கப்பட்டது. ஆக இந்த உடலும் ஒரு விதத்தில் விஷம் நிறைந்த ஒரு நதி தான். அல்லது விஷம் விகாரத்தினுடைய குலங்களாக இருக்கு. உடல் ரூபமாக இருக்கக்கூடியது இது குலம். இந்த குலத்துல சேரு உள்ளது. விகாரத்தினுடைய ரூபமான சேரு இருக்கு, அவகுணமான சேரு இருக்கு. இது எல்லாமே நிறைஞ்சிருக்குது இந்த சரீரத்துல. இதில் அசுத்தம் மட்டும்தான் நிரம்பி இருக்கு. நாம எப்போதுமே கேட்கிறோம், ஆக இந்த உடல் ரூபமான சேருன்ற குலத்துல நாம் ஆத்மா தாமரையாக மலர்ந்துட்டு இருக்கோமா அல்லது மலர்ந்து இருக்கணுமா? இது விஷம் நிறைந்த நதி என்றால் இந்த உடலும் அதுல நாம் ஆத்மா தாமரையும் இதுவும் ஒரு அர்த்தமாக இருக்கலாம். இந்த அர்த்தத்தினுடைய அடிப்படையில பார்க்கும்போது சேற்றில் இருக்கக்கூடிய தாமரை எப்படி இருக்கும்? அது எப்போதுமே மலர்ந்து இருக்கும். அது எப்போதுமே விடுபட்ட நிலையில இருக்கும். அது எதை நோக்கி கொண்டு இருக்கும்? சூரியனை நோக்கி கொண்டு இருக்கும். ஆகாயத்தை பார்த்துட்டு இருக்கும், இயற்கையை பார்த்துட்டு இருக்கும். மேலும் எப்போதுமே தொடாமலும் பாதிக்கப்படாமலும் இருக்கும். ஆக நாமும் என்ன செய்யணும்? நாமும் அந்த ஞான சூரியனை எப்பவுமே பார்த்துட்டே இருக்கணும். இந்த சரீரத்திலிருந்து, இந்த உடலின் விகாரங்களிலிருந்து, உலகத்திலிருந்து எப்படி இருக்கணும்? பாதிக்கப்படாமல் இருக்கணும். எப்போதுமே சிரித்த முகத்தோடு இருக்கணும். இந்த ஆத்ம தாமரை எப்போதுமே மலர்ந்து இருக்கணும். மேலும் எப்போதும் எல்லாரையும் என்ன செய்யணும்? ஈர்க்கணும். இந்த ஆத்ம தாமரையை பார்த்து ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் சுகம் கிடைக்கணும். ஆக எப்போது இதனுடைய அடிப்படையில ஒரு சின்ன ட்ரில்லை நம்ம செய்யலாம். எல்லாருமே கண்ணை முடிக்கிங்க, ஸ்ட்ரைட்டாக உட்காந்துக்குங்க, கண்ணை மூடுங்க. உடல் முழுவதும் தளர்வாக ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க. மனம் அமைதியாக இருக்கட்டும், புத்தி நிலையாக இருக்கட்டும். இந்த 5 தத்துவங்களால் ஆன விஷம் நிறைந்த விகாரங்களால் உருவாக்கப்பட்ட இந்த உடல் சேறு நிறைந்த, அசுத்தம் நிறைந்த, விஷம் நிறைந்த ஒரு குலம் போன்றது. இந்த சேரு ரூப குலத்துல நான் முழுமையாக மலர்ந்த ஒரு ஆத்ம தாமரை, சர்வகுண சம்பன்னமாகவும் தூய்மையினுடைய மனத்தை பரப்பக்கூடியவனாக இருக்க. அந்த தாமரை சூரியனை நோக்கி பார்க்கறது போல, சூரியன் கிட்ட இருந்து அனைத்தையும் பெறுவதை போல நான் ஆத்மா தாமரை அந்த பரம்பிதா சிவ பரமாத்மா ஞான சூரியனை நோக்கி பார்த்துட்டு இருக்கேன். அவர்கிட்ட இருந்து சர்வ சக்திகளும் முழு தூய்மையும் எனக்குள்ள நிறைஞ்சிட்டு இருக்கு. முழு உலகத்துக்குமே எனக்குள்ள நிறைந்த தூய்மையை பரப்பிட்டு இருக்கேன். ஓம் சாந்தி. அதர்குமார்களினுடைய பட்டி என்றனால அதர்குமார்களை பற்றி பேசணும். இந்தியால எல்லார்கிட்டையுமே ஆதார் கார்டு இருப்பது போல, ஆதார் கார்டு என சொல்வது போல அதர்குமார், இந்த யஜ்யத்தினுடைய குமாரியர்கள் அனைவருமே அதுல வந்துடுறாங்க. ஆக அவங்க ஆதார் கார்டு போலதான். இவங்க தான் இந்த யஜ்யத்தினுடைய அடித்தளம். ஏன்னா சமர்ப்பணமான குமாரியர்கள் அல்லது வெளிய குமாரிங்க இருந்தாலும் நமக்கு குடும்ப வாழ்க்கையில இவங்க எல்லாருமே வாழக்கூடியவங்களா இருக்காங்கன்னு தெரிஞ்சிருக்கும். உலகத்துல வாழும் குமாரி குறைவாக இருக்கலாம். ஆனா பாபா இந்த பிரவர்த்தி மார்க்கத்துல இருந்தபடி எப்படி தாமரை மலர் போல இருக்கணும்,
எப்படி தன்னை பரமாத்மா ஞானம் மற்றும் பரமாத்மா நினைவின் மூலமாக பத்தீத்தமான நிலையில இருந்து பாவனமாக மாற்றிக்கொள்ளும் புருஷார்த்தம் செய்யணும். இதை அதர்குமார்கள் மூலமாக நமக்கு கற்றுக் கொடுத்திருக்காரு. ஏன்னா பிரத்யட்சமாக பாபாவை யார் செய்வாங்க? குமாரிங்க தான் செய்வாங்க. யஜ்யத்தினுடைய அனைத்து அமைப்புகளும் எப்படி நடக்குது? அதுல பொருளாதார அமைப்புல மிகப்பெரிய பங்களிப்பு யாருடையது? அதர்குமார்களுடையது தான். ஏன்னா அவங்க உலகத்துல வாழ்றாங்க. இந்த உலகம் விஷம் நிறைந்த நதியில தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. பவித்திரமாக இருந்து பணம் சம்பாதிச்சு யஜ்யத்தை நடத்துறாங்க. ஆக அதர்குமாரர்களுடைய பங்கு மிகவும் முக்கியமானது. அதர் என்ற சொல்லுக்கு இன்னொரு அர்த்தமும் இருக்கு. என்ன அர்த்தம்? அதர் என்றால் உதடு. உதடுகளில் எப்போதுமே பாபாவுடைய பெயர்ல அதர்குமாரர்கள் இருப்பாங்க. மேலும் புல்லாங்குழல் எதன் மூலமாக வாசிக்கப்படுது? உதடுகளால். புல்லாங்குழலை முரளின்னு சொல்றாங்க. ஆக அதர்குமாரர்கள் எப்போதுமே பாபாவுடைய இதய சிம்மாசனத்துல இருக்கக்கூடியவங்க, எப்போதுமே இருப்பாங்க. இதுல அதர்குமார்களுடைய பங்கு மிகவும் பெரியது. அதர்குமாரர்கள் ஒருபோதும் தன்னை பலவீனமானவர்களாக நினைக்க கூடாது. சில குமாரியர்களுக்கு எங்களுக்கு முன்னாலேயே ஞானம் கிடைச்சிருந்தா நாங்களும் குமாரர்களா இருந்திருப்போம், நாங்களும் சமர்ப்பணம் ஆயிருப்போம்னு தோணும். ஆனா அவங்களுக்கும் தனியான ஒரு முக்கிய பங்களிப்பு, முக்கியமான ஒரு ரோல் இருக்கு. ஆக இன்றைய இந்த வகுப்பினுடைய தலைப்பு என்ன? குடும்ப வாழ்க்கையில தூய்மையினுடைய 10 பொன்னான சூத்திரங்கள். இப்போ அந்த 10 பொன்னான சூத்திரங்கள் எது என்பதை நம்ம பார்ப்போம். அதற்கு முன்னால அதர்குமார் என்பதை இங்கிலீஷ்ல எழுதும்போது வரக்கூடிய எழுத்துக்களினுடைய அடிப்படையில 10 பாயிண்ட்ஸ் உருவாக்கப்பட்டிருக்கு. ஏன்னா அதர் என்பதில் 5 எழுத்து வருது, குமார் என்பதுல 5 எழுத்து வருது. அதுல முதல் எழுத்து ஏ. ஏ என்றால் ஆத்மாபிமான நிலை. பாருங்க, பாபா முரளியில அதிகமாக எந்த விஷயத்த சொல்றாரு அல்லது எந்த ஞானத்தை நமக்கு கொடுக்கிறாரு? குழந்தைங்களே, ஆத்மாபிமானியாக இருங்க, தேகி அபிமானியாக இருங்க, அசரீரியாக இருங்க, விதேகியாக இருங்க. இதுதான் உண்மையில பார்க்கும்போது மிகப்பெரிய புருஷார்த்தம். இது ஆத்ம அபிமானியாக மாறுவது, தன்னை ஆத்மா என நிச்சயம் செய்வது, ஒரு தந்தையை நினைவு செய்ய என்பதுதான் மிகப்பெரிய புருஷார்த்தமாக இருக்கு. இதை சுற்றி முழு ஞானமும் சுற்றுகிறது. ஆக நமக்கு ஆத்மாபிமானி நிலை, இந்த தூய்மை என்ற தாரணையை எப்போதுமே தனக்குள்ள வச்சிருக்கணும். நம்ம ஆத்மாபிமானி நிலையில நிலைச்சிருக்கணும். 2வது சூத்திரம் என்ன? 10 சூத்திரங்கள்ல 10 பொன்னான சூத்திரங்கள் வழிமுறைகள்ல 2வது பொன்னான சூத்திரம் ஹோலி வேர்ட்ஸ். ஹோலி என்றால் இன்றைய முரளி ஹோலி பற்றி தான். ஜோரி டி ஆம், ஏக்கு பிறகு டி வந்தது. டி என்றால் டிஜிட்டல், பவித்ரா. ஹோலி 3வது டிஜிட்டல், தூய்மை. பாருங்க, இது மிகப்பெரிய விஷயம். இதுல நாமும் மற்றவர்களும் அதிகமாக கவனம் கொடுக்கணும். இன்றைய காலத்துல மிகப்பெரிய மாயாஜலம் எதுனா அது டிஜிட்டல் மாயாஜலம் தான். அதுல எல்லாரும் கேஜெட்டுகளும் அடங்கி இருக்கு. குறிப்பாக மொபைல் ஸ்மார்ட் போன் என சொல்றாங்க. அது பல ஸ்மார்ட் வேலைகளை செய்யுது. ஆனா ஓவர் ஸ்மார்ட்டா ஆகுது, மற்றவங்களையும் ஓவர் ஸ்மார்ட்டா ஆகுது. அதனுடைய பெயரே ஸ்மார்ட் போன். ஆனா அதை நாம கட்டுப்பாட்டுடன் பயன்படுத்தாமல் அதில் மூழ்கிட்டான் அந்த ஸ்மார்ட் போன் எப்போ நம்முடைய குணநலங்களை கொடூரமாக மாத்திரும், இது தெரியாது. இதுல முக்கியமாக அனைத்து சமூக ஊடக ஆப்ஸ் எல்லாமே இருக்கு. கடந்த சில நாட்களாக அதிக கவனம் எதன் மீது செலுத்தப்படுது? யூடியூப். அதில் மிகப்பெரிய மாயை இருக்கு. பாருங்க, யூடியூப் என்பதனுடைய அர்த்தத்தை எடுத்தா யூ என்றால் நீங்கள் அல்லது நீ, டியூப் என்றால் குழாய். குழாய் என்றால் என்ன? இந்த யூடியூப் அப்படிப்பட்டது. இந்த குழாயில, இந்த யூடியூப்ல ஞானம் யோகம் என்ற பெயர்ல நாம எப்போதும் நுழையிறோம். அந்த குழாயில ஓடிட்டே இருக்குது. எப்பவுமே மாயையினுடைய தெருவுல நம்ம போறோம். ஆக எப்போதுமே மாயையினுடைய தெரு விகாரங்களினுடைய சாக்கடையாக மாறுது. அதுல எப்போதும் அடித்து செல்லப்படுகிறோம் என்பது தெரியாது. வெளியே வந்த பின்னாலதான் உணர்வு வருது. 2 நிமிஷங்களுக்கு ஏதோ தேடி பார்க்க போனோம், ஆனா 1 மணி நேரத்துக்கு பின்னால திரும்பி வந்தோன்னு. அதனால இத பிளாக் ஹோல் என சொல்றாங்க. தென்றது எங்கேயோ. ஆனா இன்றைய காலகட்டத்துல மிகப்பெரிய மாயாஜலம் யூடியூப் மட்டும் கிடையாது. ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் மற்றும் பிற சமூக ஊடக ஆப்ஸ் நிறைய இருக்கு. அதுதான் மிகப்பெரிய மாயை. இன்ஸ்டாகிராம் பற்றி இன்றைய காலத்துல இங்க சொல்லும் போது வருத்தமா இருக்கு. அது சாஃப்ட் போன் போல மாறிடுச்சு.
ஆக அளவுக்கு மீறிய அசிங்கம் பரிமாறப்படுது, அளவுக்கு மீறிய விகாரங்கள் அங்க வந்துருச்சு. ஆக இந்த சமூக ஊடக ஆப்ஸ்ல இருந்து அதர் குமாரர்கள் மட்டும் கிடையாது, முழு பிராமண குடும்பமும் மிகவும் எச்சரிக்கையாக இருக்கணும். நாம மொபைலை பயன்படுத்தினாலும் அது கட்டுப்பாட்டோடு இருக்கணும். ஞான யோகத்துக்காக இந்த மொபைல் மூலமாக மற்றும் ஆப்ஸை பயன்படுத்தக்கூடியவங்க மிக சிலர் தான் இருக்காங்க, விதிவிலக்கா இருப்பாங்க. ஏன்னா பெரும்பாலான பிராமணர்கள் இந்த வலையில சிக்கி இருக்காங்க. ஆனா யாராவது இதை சரியாக பயன்படுத்தினா அது மிகப்பெரிய விஷயம். அவர்களுக்கு நம்முடைய வணக்கத்தை உரித்தாக்கணும். உண்மையிலேயே பாராட்டத்தக்கவர்கள் அவர்கள். ஆக யூடியூபை மிகவும் கவனமா பயன்படுத்தணும். இந்த சமூக ஊடகங்கள், இந்த இணையம், இதுல நாம சர்ஃபிங் செய்யறோம், ப்ரௌசிங் செய்யறோம். இது ஒரு மிகப்பெரிய சக்கர வியூகம். மகாபாரதத்துல அபிமன்யுனுடைய கதை போலதான். அவனுக்கு சக்கர வியூகத்துல நுழைவது தெரிஞ்சது, ஆனா வெளியே வர்றது அவனுக்கு தெரியல. இந்த சக்கர வியூகமும் அப்படிதான். இதுல நம்ம உள்ள போயிரும் யூடியூப்குள்ள, ஆனா மீண்டும் வெளியே வரக்கூடிய வழி தெரியாது. அபிமன்யு போரில் இறந்தது போல நாமும் பலவிதமான ஒரு வேளை கரடி கிளாஸ் கேட்க வேண்டியது வந்திருக்கலாம். ஏதோ ஒரு பரீட்சை தானே, திடீர்னு ஏதாவது ஒரு சம்பவம் அல்லது திடீர்னு பேப்பர் வந்தா இதுல நம்முடைய நிலைமை எப்படி இருக்கும்? நாம கேட்டுட்டு இருக்கிறது மிகப்பெரிய சக்கர வியூகம். இந்த சக்கர வியூகத்திலிருந்து நாம பாதுகாப்பா இருக்கணும். அடுத்தது மூன்றாவது ஹெச் என்றால் ஹோலி வேர்ட்ஸ். நம்முடைய வார்த்தைகள் எப்படி இருக்கணும்? நம்முடைய வார்த்தைகள் தூய்மை. இந்த பிராமண வாழ்க்கையில, இந்த புருஷார்த்த வாழ்க்கை மிகவும் முக்கியமானது. ஏன்னா சொற்கள் பிறகு சென்றாலும் வைப்ரேஷன் முதல்ல போகுது, இது நம்ம சொல்றாங்க இல்லையா? ஆக ஒவ்வொரு வார்த்தையிலுமே நம்ம ரொம்ப கவனம் கொடுக்கணும். நம்முடைய வார்த்தைகள் எப்படி இருக்கக்கூடாது? மற்றவர்களை கீழே தள்ளக்கூடியதாக இருக்கக்கூடாது, கிண்டல் செய்வதாக இருக்கக்கூடாது, மற்றவங்களுக்கு நஷ்டம் ஏற்படுத்தக்கூடாது, அந்த அளவுக்கு இருக்கக்கூடாது. மற்றவர்கள் ஞானத்திலிருந்து விலகி பாபா கிட்ட இருந்து தூரம் போகக்கூடிய வகையில இருக்கக்கூடாது. பொறாமை நிறைந்ததாக இருக்கக்கூடாது, டிஸ்டர்ப் செய்யக்கூடியதாக இருக்கக்கூடாது, வீணானதா இருக்கக்கூடாது, லூஸ் டாக் இருக்கக்கூடாது, டபுள் மீனிங் ஜோக்ஸ் இருக்கக்கூடாது, மற்றவங்களுடைய மகிழ்ச்சியை அழிப்பதாக இருக்கக்கூடாது. அப்படின்னா நம்முடைய சொற்கள் எப்படி இருக்கணும்? தேவதைகளுடைய புகழ் என்ன? தேவதைகள் குறைவாக பேசுவாங்க, மெதுவாக பேசுவாங்க, சத்தியமாக பேசுவாங்க, இனிமையாக பேசுவாங்க சொல்றாங்களே. ஆக நம்முடைய வார்த்தை அப்படிதான் இருக்கணும். மற்றவர்களை உயர்த்தக்கூடியதாக இருக்கணும். நம்முடைய சொற்கள் அப்படி இருக்கணும். நம்முடைய சொற்களால அடுத்தவர்களுக்கு பரமாத்மாவினுடைய நினைவு வரணும். அந்த ஆத்மா பரமாத்மாவுடன் இணைந்து போகணும். அப்படிப்பட்ட சொற்கள் இருக்கணும். மகிழ்ச்சியால் நிரம்பணும், ஊக்கம் உற்சாகத்தினால் நிரம்பணும். அவங்களுக்கு பிரேரணை கிடைக்கணும், மோட்டிவேஷன் கிடைக்கணும். ஆக அப்படிப்பட்ட சொற்கள் நமக்குள்ள வரணும். இந்த சொற்களின் தூய்மை மிகவும் அவசியமானது, முக்கியமானது. இதை பற்றி ஒவ்வொருத்தருமே மேலும் சிந்திக்கணும். அடுத்தது ஏ என்றால் ஆக்ஷன், டிசிப்ளின். அதாவது கர்மங்களினுடைய தூய்மை. கர்மங்களில் தூய்மை நாம் அதிகமாக கவனம் செலுத்தணும். கர்மங்கள்னா என்ன? பார்க்கறது, கேட்கறது, பேசுறது, அனைத்து கர்மங்களும் இதுல வந்துடுது. இன்றைய காலத்துல தேவையற்ற சர்ஃபிங், மறைமுகமான சாட்டிங் மற்றும் தேவையற்ற இணைய பயன்பாடு, இது எல்லாமே எந்த கர்மத்துல வருது? அப்பவித்திரமான கர்மங்கள்ல வருது. ஆக இந்த கர்மங்களிலும் நாம் கவனம் செலுத்தணும். இந்த கர்மங்கள் அப்பவித்திரமாக இருக்கக்கூடாது. இந்த பவித்திரத்தை நாம் அதிகப்படுத்தணும். கர்மங்கள் அப்படி இருக்கணும், மக்களுக்கு பரமாத்மாவை பிரத்யக்ஷம் செய்யக்கூடிய வகையில இருக்கணும். நம்முடைய நடத்தை மற்றும் முகத்தை பார்த்து பரமாத்மா பிரத்யட்சம் ஆகணும். அப்படிப்பட்ட கர்மங்கள் இருக்கணும். அதனால அனைவருக்கும் பிரேரணை கிடைக்கணும். அடுத்தது ஏனென்றால் உறவுகளில் தெரியாமலேயே அப்பவித்திரம் நுழையுது. எப்ப நுழையுது அது கூட தெரியாது. உடல் சார்ந்த அப்பவித்திரத்தை விட உணர்ச்சி சார்ந்த அப்பவித்திரம் அதிக நஷ்டம் பண்ணுது, மிக ஆபத்தானது என சொல்றாங்க. பலர் என்ன சொல்றாங்க? நாங்க உணர்ச்சி பூர்வமாக நெருக்கமா இருக்கோம். ஆனா உணர்ச்சி பூர்வ நெருக்கம் என்ற கேள்வியே கிடையாது. அது விகாரத்தினுடைய வரம்புக்குள்ள வருது. மெதுவாக ஆத்மாவை கீழே இழக்குது. இது மிகப்பெரிய லீக்கேஜ். இதில் சைத்தன்யத்தினுடைய மிகப்பெரிய நஷ்டம் ஏற்படுது. இந்த அப்பவித்திரத்திலிருந்து நாம் பாதுகாப்பாக இருக்கணும். அப்படின்னா உறவுகள் எப்படி இருக்கணும்? நாம் உறவுகள்ல இனிமை இருக்கணும், மற்றவங்களுக்கு ஃபேஸ் கொடுக்கணும், மரியாதை இருக்கணும். நம்முடைய உறவினுடைய சேவையின் மூலமாக நிமித்தமாக இருந்தாலும் அதர்குமார் குமாரிங்க வீட்டுல வாழக்கூடியவங்களா இருந்தாலும் உறவுகளுக்கு நடுவுல எப்போதுமே பாபா இருக்கணும். பாபா உறவுகளுக்கு நடுவுல இருக்கணும் இல்லையா? இந்த உறவுகளின் தூய்மையில நாம கவனம் செலுத்தணும்.
அடுத்தது கர்மேந்திரியங்களினுடைய தூய்மை. இது மிகப்பெரிய தலைப்பு. கர்மேந்திரியங்களினுடைய தூய்மையினால என்ன வருது? நம்ம என்னென்ன கர்மங்கள் செய்யறோம், பார்க்கறது, கேட்கறது, பேசுறது மற்றும் கர்ம இந்திரியங்கள் மூலமாக செய்யும் அனைத்து கர்மங்களும் இதுல நம்ம என்ன பார்க்கிறோம், என்ன கேட்கிறோம். ஏன்னா கண்களால என்ன செய்யறோம், கண்களால நம்ம அதிகமா என்ன பண்றோம், பார்க்கிறோம். 80% ஞானத்தை எதன் மூலமாக பார்க்கிறோம்? கண்களால. பார்ப்பதின் மூலமாக என்ன கிடைக்குது, என்ன பேசுறோம், என்ன கேட்கிறோம் என்பதுல மிகவும் கவனி தேவைப்படுது. இது சிறிய விஷயம் போல தோணலாம். ஏன்னா தூய்மையினுடைய பவுண்டேஷன் பிரம்மச்சரியம். பிரம்மச்சரியத்துக்கு பின்னால இந்த பயணம் எப்படி உள்ளது? பிரம்மச்சரியத்துல தொடங்குது, பிறகு பிரம்மச்சாரி, பிரம்மச்சாரியிலிருந்து பவித்திரமாக மாறுறோம், தூய்மையிலிருந்து தூய்மையான நிலை. இப்படிதான் நம்முடைய பயணம். இந்த பயணத்தினுடைய பவுண்டேஷன் பிரம்மச்சரியம். ஆனா மற்ற விஷயங்கள் என்ன செய்யும்? இதுல நம்ம லூஸ் ஆயிட்டா, கவனம் செலுத்தலைன்னா பிரம்மச்சரியமும் குறைஞ்சிரும். பிரம்மச்சரியம் பலமாக ஆக வேண்டியதாக இருக்கு. பலமாக ஆகாது, அது சக்தியாக ஆகாது. அதிலிருந்து கிடைக்க வேண்டிய பயன் கிடைக்காது. ஆத்மா எப்போதுமே காலியாக இருக்கும். பரமாத்மாவுடன் இணைய வேண்டியபடி இணைக்கப்படாது. அவர்கிட்ட இருந்து கிடைக்க வேண்டிய சர்வ பிராப்திகளும் கிடைக்காது. பின்னால நம்ம பல வருடங்களா ஞானத்துல இருக்கோம், ஆனாலும் மனசுல மகிழ்ச்சி இல்லை. எப்போதுமே வெறுமை, சோக நிலை, மயூசியா, சோம்பேறியா இருக்கிறது. முன்பு கிடைத்த ஞான யோக அனுபவங்கள் கிடைக்கலன்னு சொல்றோம். இதற்கு காரணம் என்ன? இந்த லீக்கேஜ் நாம் இன்னும் மூடல. இந்த லீக்கேஜை மூடாதவரை பரமாத்மாவிடமிருந்து சர்வ பிராப்திகள் கிடைக்கிறது சாத்தியம் கிடையாது. அதை பற்றி நினைக்கவும் முடியாது. ஆக கர்ம இந்திரியங்களினுடைய தூய்மையில கவனம் செலுத்தணும். தற்போதைய காலத்துல கர்மங்களினுடைய மிகப்பெரிய நோய் என்ன சொல்வீங்களா? பேச்சுல இருக்கு, அது அபவித்திரம். இது பரச்சிந்தன், பரதர்ஷன், பரச்சிந்தன், பரதர்ஷன். இந்த நோய் அனைத்து இடங்களிலுமே பரவி உள்ளது. எந்த பிராமணனும் இதுல இருந்து விலகல. இதனால மிகப்பெரிய நஷ்டம் ஏற்படுது. நிந்தா சுகம் அனுபவிப்பதுல எந்த பிராமணனும் பின்வாங்க மாட்டாங்க. அதை தொடர்ந்து அனுபவிக்க விரும்புறாங்க. அதுக்கு பின்னால என்ன செய்யறாங்க? அதுக்கு தன்னுடைய வசதியான ஸ்ரீமத் ஞானத்தினுடைய லேபிள் கொடுக்குறாங்க. நாங்க வெறும் டிஸ்கஸ் தான் செஞ்சோம், எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், இந்த சகோதரர் பற்றி எவ்வளவு தெரிஞ்சிருக்கணும் என அதுல இவ்வளவு மூழ்கி போறாங்க. புரியவே இல்லை. பரதர்ஷன், பரச்சிந்தன் ஆத்மாவை உள்ளிருந்து காலி செஞ்சிருது, ஆத்மாவை வெறுமையாக்குது. அதிலிருந்து மீண்டும் வர நீண்ட நேரம் ஆகுது. பரதர்ஷன், பரச்சிந்தன் மற்றவங்களை டிஸ்டர்ப் செய்து அவங்களுக்கு மிகப்பெரிய நஷ்டம் செய்யுது. இந்த அப்பவித்திர தன்மையிலிருந்து விடுபடணும்னா பரதர்ஷன், பரச்சிந்தனுக்காக ஒரு நாள் விரதம் இருந்து தொடங்கணும். இன்று நான் ஒரு நாள் விரதம் எடுக்கிறேன், இன்று முழு நாளும் யாரை பற்றியும் பரதர்ஷன், பரச்சிந்தன் செய்ய மாட்டேன், யாருடைய அவகுணங்களையும் பார்க்க மாட்டேன்னு. ஏதாவது காரணத்தினால சேவைக்காக யாரை பற்றியாவது கேட்க வேண்டியிருந்தாலும் அந்த நேரத்துல சாட்சி பாவத்தோட கேட்கணும். அந்த ஆத்மாவை பற்றி சுபாவம் இருக்கணும், கருணை இருக்கணும். அந்த ஆத்மாவை பற்றிய நம் பாவனை மாறக்கூடாது. பிறகு 1 நாள்ல இருந்து 3 நாள், 3 நாள்ல இருந்து 7 நாள், 7 நாள்ல இருந்து 21 நாள், எப்படி செய்து கொண்டே போனால் ஒரு நாள் இந்த பரதர்ஷன், பரச்சிந்தன் இந்த நோய் நம்மளை விட்டு போயிடும். இது நம்முடைய சம்ஸ்காரமாக மாறும். பின்னால பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில ஒரு புதிய புரட்சி வரும். நாம தனிப்பட்ட ஒரு கருத்து என்னன்னா, முழு பிராமண குடும்பமும் 21 நாட்களுக்கு இந்த விரதத்தை எடுத்துக்கொண்டா நமக்குள்ள பரதர்ஷன், பரச்சிந்தன் எதுவுமே வராது. நம்ம அந்த பரதர்ஷன், பரச்சிந்தனை செய்ய மாட்டோம், அவகுண பார்வை வச்சிருக்க மாட்டோம். 21 நாட்கள்ல யஜ்யத்தினுடைய திசையும் ஒவ்வொரு பிராமணனுடைய நிலையும் மாறுது. மிகப்பெரிய புரட்சி, பிராமணனுடைய நிலை மாறிடும். மிகப்பெரிய புரட்சி ஒவ்வொரு பிராமணனுடைய புருஷார்த்த வாழ்க்கையில வர முடியும். இதை பற்றி மேலும் நம்ம சிந்திக்கலாம். இது மிகப்பெரிய அப்பவித்திரமாக இருக்கக்கூடியதா இருக்கு. இந்த அப்பவித்திரத்துல நம்ம கவனம் கொடுக்கணும். இதுல இருந்து விடுபடுவதற்கான முயற்சி செய்யணும். அடுத்தது அஃப்ளிக்டட் பியூரிட்டி, அதாவது தொடர்பின் பவித்திரம். தொடர்பின் மூலமாக தூய்மையை பாருங்க. அறியாமலேயே நமக்கு தொடர்புல வர வேண்டியதா இருக்கு. குடும்ப வாழ்க்கையில வாழும் குமாரிங்களுக்கு வெளியில பலருடன் தொடர்புல வர வேண்டியதா இருக்கு. நம்ம யாருடைய தொடர்புல வந்தாலும் அந்த ஆத்மாவினுடைய தாக்கம் நம் மீது வரக்கூடாது. இதுதான் நம்முடைய லட்சியமாக இருக்கணும். ஏன்னா ஒவ்வொரு மனிதனுமே ஒரு ஆறாவை கூடவே கொண்டு போறாங்க, ஒரு வைப்ரேஷனையும் கூட கொண்டு போறாங்க. அவங்க லோ வைப்ரேஷன் ஃபீல்டில் இருக்கும்போது நாம் அவங்க கிட்ட இணையும் போது நாமும் லோ வைப்ரேஷன் ஃபீல்டுக்கு போயிடுவோம்.
ஆக நம்முடைய ஆறாவை எப்பவுமே ஹை வைப்ரேஷனா வச்சுக்கணும். தொடர்புல வரும்போது அந்த ஆத்மாவினுடைய தாக்கம் நம் மீது வராமல் பார்த்துக்கணும். தொடர்பின் தூய்மையும் மிகவும் அவசியமானது, முக்கியமானது. இந்த தூய்மையை எப்போதுமே நம்ம கவனத்துல வைக்கணும். அடுத்தது எம். எம் ஃபார் மணி பியூரிட்டி, பணத்தினுடைய தூய்மை. பணத்தின் தூய்மை மிகவும் அவசியமானது. ஏன்னா குமார் குமாரி வெளியே என்ன செய்யறாங்கன்றது தெரியும். அவங்க வேலை செய்யறாங்க, பிஸ்னஸ் பண்றாங்க, சம்பாதிக்கிறாங்க. அதுல என்ன நடக்குது? லஞ்சம் வாங்க வேண்டியது வருது, தவறான வேலை செய்ய வேண்டியது வருது. நாங்க செய்யல, ஆனா எங்களுடைய மேல் அதிகாரிகள் செய்யறாங்க என கேள்விகள் வருது. ஆக நம்முடைய மனம், நம்முடைய விருத்தி மணி மைண்டடா இருக்கக்கூடாது. பணத்துக்கு பின்னால ஓடக்கூடாது, பேராசையில போகக்கூடாது. லஞ்சத்தினால சம்பாதிக்கப்பட்டோம், உடலால சம்பாதித்த பணம், கருப்பு பணம், மற்றவங்களுக்கு நஷ்டம் செய்து சம்பாதித்த பணம் ஒருபோதும் நமக்கு சுகம் தர முடியாது. பணம் வசதி தரலாம், ஆனா திருப்தி தர முடியாது. இதுல கவனம் செலுத்தணும். இது குடும்ப வாழ்க்கையில வாழக்கூடிய குமாரிங்களுக்கு மட்டும் கிடையாது. தற்போதைய காலத்துல அனைத்து பிராமணர்களுக்கும் இந்த மாயாஜலத்துல சிக்கி இருக்காங்க. ஏன்னா சென்டர்ல கூட நமக்கு கிடைத்த அதிகாரத்துல பண விஷயங்கள்ல தவறு செஞ்சா அது ஆத்மாவுக்கு மிகப்பெரிய சுமையாகுது. அந்த சுமை புருஷார்த்தத்துல ஒருபோதும் முன்னேற விடாது. எப்போதுமே வெறுமையாக வச்சிருக்கோம், எப்போதுமே சோகமா உணர வைக்கும். பாபா கிட்ட இருந்தே கிடைக்க வேண்டிய சர்வ பிராப்திகள் கிடைக்காது. அதனால தேவைக்கு, நீடுக்கு கிரீட் என்ற பெயர் கொடுக்க கூடாது. நம்முடைய தேவைகள் வரம்புடையவை, ஆசைகள் முடிவற்றவை. ஆசைகளுக்கு முடிவே கிடையாது. ஆக ஆசைகளுக்கு பின்னால ஓடக்கூடாது, தேவைகளை மட்டும் நிறைவேற்ற வேண்டும். ஆக மணி பியூரிட்டி, பணத்தினுடைய தூய்மை. அடுத்த தூய்மை ஆத்மாவின் கொலையிலிருந்து விடுபட்ட யோகி வாழ்க்கை. இது தூய்மை ஆத்மாவினுடைய கொலை. உங்ககிட்ட ஒரு கேள்வி, ஆத்மாவினுடைய கொலை நடக்குதா? ஒரு வகையில பார்க்கும்போது ஆத்மா அஜரா இருக்கு, அமரரா இருக்கு, அவிநாசியா இருக்கு. ஆத்மாவினுடைய கொலை நடக்காதுன்னு சொல்றோம். ஆனா ஆத்மீகமான மார்க்கத்துல, ஆன்மீகமான வாழ்க்கையில, ஆன்மீகத்தினுடைய அர்த்தத்துல ஒவ்வொரு கணமும் ஆத்மாவை கொலை செஞ்சுட்டு இருக்கோம். நாமே நமக்கான மிகப்பெரிய கொலையாளிகளா விவேகத்தை கொலை செஞ்சுட்டு இருக்கோம், சைத்தன்யத்தை கொலை செய்யறோம், நம்ம ஆத்மாவை கொலை செய்யறோம். ஆத்மா அழுது, கத்துது, அலறுது. ஆனாலும் அதை நம்ம கேட்கறது கிடையாது, நமக்கு பிடிச்சது செய்யறோம். ஆத்மாவினுடைய கொலை என்றால் என்ன? நினைவு. அதுதான் ஆத்மாவினுடைய கொலை, அதாவது நினைவினுடைய மறதி. ஸ்ரீமத்து தெரிஞ்சிருந்தோம், அதன்படி நம்ம நடக்கலைன்னா அது ஆத்மாவினுடைய கொலை. அமிர்த வேலையின் முக்கியத்துவம் தெரிஞ்சிருந்தோம், நம்ம அமிர்த வேலையை எந்திரிக்கலன்னா, அமிர்த வேலையில அத்தீந்திரிய சுகத்தை அனுபவம் செய்யல, பரமாத்மாவுடன் தொடர்பு வைக்கல, அது ஆத்மாவினுடைய கொலை. எல்லாமே தெரிஞ்சிருந்து அந்த கர்மங்களை செய்யலைன்னா அது ஆத்மாவினுடைய கொலை. இந்த உணவுகளை உடல்ல போட்டா உடலு கனமாகும், ஆத்மாவும் பறக்காது. இது தெரிஞ்சிருந்தும் அதை சாப்பிடுறோம்னா அதுவும் ஆத்மாவுடைய கொலை. மற்றவர்களை கீழே தள்ளுறோம், மற்றவர்களை நிந்திக்கிறோம், துக்கத்தை கொடுக்குறோம், அதுவும் ஆத்மாவின் கொலை தான். எப்படியாக 108 விஷயங்களை நம்ம கண்டுபிடிக்கணும், எதை ஆத்மாவின் கொலை சொல்லலாம் என. ஆத்மாவின் கொலை இப்போது நேரம் குறைவாக இருப்பதனால இன்னும் நிறைய நம்ம சொல்லலாம். ஆனா நேரத்தினுடைய வரம்பு இருக்கு. ஆகவே ஆத்மாவினுடைய கொலை செய்யக்கூடாது. எப்போதுமே நினைவுல வச்சிருக்கணும், இந்த மகாபாரதத்தில இருந்து நாம் காப்பாற்றணும். ஏன்னா ஆத்மா காதி மகா பாபி என்ன சொல்றாங்க, உடலை ஒரு முறை நம்ம கொள்ளலாம். ஆனா இங்க தினமும் என்ன பண்ணுது, ஆத்மா இறந்து போயிட்டே இருக்கு. விவேகத்தினுடைய கொலை நடைபெற்று கொண்டிருக்குது, சைத்தன்யத்தினுடைய கொலை நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆத்மா கத்திட்டு இருக்குது, அலறிட்டு இருக்குது. ஆக இதுல நம்ம கவனம் கொடுக்கணும், அந்த தூய்மையற்ற நிலையிலிருந்து வெளியே வரணும். அப்போ இந்த தாரணையை நம்ம நல்லா செய்யணும், ஆத்மாவையும் திருப்திப்படுத்தணும். உடலை நாம் தினமும் திருப்திப்படுத்துறோம், ஆனா ஆத்மாவுக்கு தேவையான உணவு இது. அதுல இருந்து நாம் அதை வஞ்சிக்கிறோம். அந்த நேரத்துல நம்ம கவனம் செலுத்துறதில்ல. உடலுக்கான கவனம் எப்படி இருக்கோ, இந்த வைட்டமின்கள் கிடைக்கல, அந்த மினரல்கள் கிடைக்கல என சொல்றது போல ஆத்மாவில் மினரல் இருக்கு, ஆத்மாவுக்கும் வைட்டமின் இருக்கு. அதை நம்ம எங்க கொடுக்குறோம்? அதற்கும் தேவை இருக்கு, அதற்கும் அவசியம் இருக்கு. ஆக அதை பற்றி படிக்கணும், சிந்திக்கணும். எப்போதுமே மோட்டிவேட்டா இருக்கணும், பிரேரணையோடு இருக்கணும். எப்போதுமே நமக்கு பிரேரணை தரும் விஷயங்களை படிக்கணும். அப்படிப்பட்ட விஷயங்களை தான் நம்ம கேட்கணும். இப்போ 1 நிமிடம் ஆடியோ இருக்கு, அந்த ஆடியோவை நம்ம கேட்கலாம். எல்லாருமே கண்ணை முடிக்கிங்க, நிலையாக உட்காருங்க. அந்த ஆடியோல வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் கேளுங்க. அதனால நமக்கு மிகவும் அதிகமான பிரேரணை கிடைக்கும். குறிப்பாக நாம இப்ப கேட்ட அந்த தூய்மையற்ற
நிலையிலிருந்து நம்ம வெளியே வர்றதுக்காக தான். எல்லாருமே கண்களை மூடி ஸ்டடியா உட்காருங்க. இது எனக்காக மட்டும்தான் சொல்லப்படுதுன்னு நினைக்கணும். இது என்னுடைய இதயத்திலிருந்து ஆத்மாவின் அழைப்பு, உள்ளிருந்து வரும் குரல். நாங்கள் உங்களிடம் ஒரு முறை சொன்னது நினைவிருக்கா? நான் உங்களுடன் கவிதையின் போட்டி நடத்துகின்றோம் என சொன்னோம். நீங்க போட்டி இல்லாமலே வெற்றியாளர் என சொன்னீங்க. மனதை வென்றால் வெற்றி, மனதில் தோற்றால் தோல்வி. போராடாமலேயே தோற்றவர்களுக்கு கண்டனம், கனவையே காணாதவர்களுக்கும் கண்டனம். கனவு காணும் உரிமையே நம் உண்மையான உரிமை. நம்மவர்களுக்காக இன்று ஏதாவது செய்ய வேண்டும். சுய ராஜ்யத்தை அஜர் அமரராக மாற்ற வேண்டும். நீ இந்த மண்ணின் மகன், ஒரு கல் அல்ல, தூசி அல்ல. நீ காலத்தை மாற்றிடுவாய். வரலாறு உன்னை மறக்காது. நீ விடியலின் முதல் நட்சத்திரம், மாற்றத்தின் ஒரு கோஷம். இந்த இருள் சில நொடிகளுக்கு பிறகு அனைத்தும் உன்னுடையதே. ஓம் சாந்தி. எப்படிப்பட்ட மோட்டிவேட்டான விஷயங்கள், டயலாக்ஸ், இதை நம்ம கேட்கணும். அதனால நமக்கு பிரேரணை கிடைக்கும், சுய பிரேரணை. ஏன்னா வெளிப்புற பிரேரணை கொஞ்ச நேரம்தான் இருக்கும். ஆனா சுய பிரேரணை நம்ம எப்போதுமே பிரேரணையின் மூலமாக இருக்க முடியும். கடைசியா இருக்கக்கூடியது ராயல் தாட்ஸ், அதாவது எண்ணங்களின் தூய்மை. எண்ணங்களின் தூய்மையில நம்ம கவனம் கொடுக்கணும். ஏன்னா சங்கல்பங்கள்ல இருந்துதான் இந்த உலகம் உருவாகுது. எந்த சிருஷ்டி உருவாகுது? நம்முடைய உள் சிருஷ்டி. அதன் படைப்பாளர் யார்? நாம். சங்கல்பங்களால் சிருஷ்டி உருவாகுது. ஆக சங்கல்பங்களின், எண்ணங்களின் தூய்மையில நம்ம கவனம் கொடுக்கணும். எப்போதுமே நம்மையும் மற்றவர்களையும் முன்னேற்றம் செய்வதற்கான, பிரேரணை தருவதற்கான சங்கல்பங்களை மட்டும்தான் நம்ம செய்யணும் என்று நம்ம என்ன பார்த்தோம்? குடும்ப வாழ்க்கையில தூய்மையினுடைய 10 பொன்னான சூத்திரங்களை பார்த்தோம். அதுல முதல் எது? ஏ என்றால் ஆத்மாபிமானி, டி என்றால் டிஜிட்டல் பவித்ரம், H என்றால் ஹோலி வேர்ட்ஸ், அதாவது சொற்களினுடைய தூய்மை. ஏ என்றால் ஆக்ஷன் டிசிப்ளின், அதாவது கர்மங்களினுடைய பவித்ரம். ஆர் என்றால் உறவுகளின் பவித்ரம். கே என்றால் கர்ம இந்திரியங்களின் பவித்ரம். யூ என்றால் அப்லிப்டட் பியூரிட்டி, அதாவது தொடர்பின் பவித்ரம். என் என்றால் மணி பியூரிட்டி, அதாவது பணத்தின் பவித்ரம். ஏ என்றால் ஆத்மாவின் கொலையிலிருந்து விடுபட்ட யோகி வாழ்க்கை. கடைசியாக ஆர் என்றால் ராயல் தாட்ஸ், எண்ணங்களின் தூய்மை. ஆக அனைத்து அதர்குமாரிகள், குடும்ப வாழ்க்கையில் இருப்பவர்கள் மற்றும் அனைத்து பிராமண குழந்தைகளுக்கும் இந்த தூய்மையை அதிகரிக்க முயற்சி செய்ய வேண்டும். இந்த பவித்திரங்களிலிருந்து, இந்த அப்பவித்திரமான தன்மையிலிருந்து விடுபட வேண்டும். மேலும் பாபா அதர் குமாரிகளுக்காக, குமாரர்களுக்காக, யுகல் மூர்த்தி குமாரியர்களுக்காக பாபா சொல்லியிருக்காரு. நேற்று கூட நம்ம பார்த்தோம். ஜார் அனைத்து குமாரிகளும் யுகல் மூர்த்திகளா இருக்காங்க. பாபா அவங்களுக்கு விதவிதமான முரளிகள்ல அதர் குமாரர்களுக்கு, குமாரியர்களுக்கு மகா வாக்கியங்களை என்ன சொல்லியிருக்காரு, அதை படிக்கணும், அதை சிந்தனை செய்யணும். எப்போதுமே தன்னை முழுவதும் பிரேரணை கொடுக்கக்கூடியவர்களாக வச்சிருக்கணும். இப்ப நல்ல ஒரு பாடல் ஒலிக்கும், அந்த பாடல் முழுவதையுமே நம்ம கேட்கணும். கேட்கும் போதே இந்த பாட்டை பாபா எனக்காக சொல்லியிருக்காருன்னு நினைக்கணும். தனியா உட்காருங்க, கண்களை மூடி உட்காருங்க. கடைசியில அனைவருமே இங்கிருந்து தோழியை எடுத்துட்டு நீங்க போவீங்க. ஆக அனைவருமே கண்களை மூடிட்டு இந்த பாட்டை மிகவும் கவனமா கேளுங்க. ஒருவேளை நீங்க இதுக்கு முன்னால கூட கேட்டிருக்கலாம், ஆனா இன்னொரு டைம் நீங்க கேளுங்க. ஓம் சாந்தி. இந்த உலகம் ஒரு விசாலமான குருக்ஷேத்திரம். நம் வாழ்க்கை ஒரு மகாபாரதம். நம் குருக்ஷேத்திரம் வெளியே எங்கும் இல்லை, அது நம் உள்ளே இருக்கிறது. ஒரு மகாபாரதம். சில நேரம் ஆயுதமின்றி போராடுகிறோம், சில நேரம் ஆயுதத்துடன். சில நேரம் நம் சத்ருவுக்கு எதிராக, சில நேரம்
நமக்கே எதிராக. நீதிக்காக, சத்தியத்திற்காக, உரிமைக்காக இந்த போராட்டத்தில் நம் மிகப்பெரிய சக்தி நம் நம்பிக்கை. மிகப்பெரிய ஆயுதம்